இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தப்பு தப்பா முடிவு எடுத்துட்டு இருக்காருடா. விடுமா, அவர் முடிவு எடுக்கிறாரு, அவர் இஷ்டம். நீ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? அவர் வந்துட்டாரு. ஏங்க இங்க வாங்க. எங்க போயிட்டு வரீங்க? என்ன குரல் ஒசருது? பொண்டாட்டி குரல் ஒசராத அளவுக்கு நீங்க நடந்துக்கணுங்க. தப்பு பண்ணிட்டு குரல் ஒசருதுன்னு கேக்குறீங்க. என்ன என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க எங்க போயிட்டு வரீங்க? என்ன வேலை பார்த்துட்டு வரீங்க? அத முதல்ல சொல்லுங்க. நான் என்ன வேணாலும் செய்வேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓஹோ, அப்படின்னா நீங்க தனி ஆளா இருக்கணும். தனியா என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். குடும்பம்னு ஒண்ணு இருக்கிறப்போ ஒவ்வொரு முடிவையும் குடும்பத்தோட கலந்து எடுக்கிறவன் தாங்க ஒரு நல்ல குடும்பத்து தலைவன். என்ன இப்ப நான் இந்த குடும்பத்துக்கு தலைவனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரியா? என்னடா எல்லாம் ஓயார்படா? எது நடந்தாலும் அதுக்கு நான் தானே. அது எப்படிப்பா? அப்பா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நீங்கள் என்ன முடிவு நாடுங்க, நான் தலையிட மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன். டேய் நீ சும்மா இருடா. எதை விட்டு கொடுக்கணும்னு ஒரு அளவு இருக்கு. விடாமா. தலைக்கு மேல வளர்ந்த 2 பசங்க இருக்கும்போது மருமக பேர்ல சொத்து எழுதி வைக்கிறதுக்கு அப்படி என்னடா அவசியம்? அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? ஐயோ அத்தை, எனக்கு எதுவுமே தெரியாது. மாமா ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட வேணான்னு தான் சொன்னேன். மாமா தான் கேட்காம பத்திரம் பண்ணாரு. மாமா, மீனாட்சி அக்கா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க என்னைக்கும் வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டதே கிடையாது. ஆனா அக்கா, அங்க போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கோம்ல ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் வந்திருக்கோன்னு. அப்ப கூட நீங்க கையெழுத்து போடாம வந்திருக்கலாம்ல. அவரு குடும்பத்துல இருக்கிற மூத்தவர். அதுவும் தகப்பனுக்கு சமமா இருக்கிற மாமனாரோட பேச்ச மீற அளவுக்கு நான் ஒண்ணும் மோசமானவ கிடையாது. மாமா என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அதான் நான் அவர் மேல வச்சிருக்கிற மரியாதை. இது நம்ம வீடு. நம்ம வீட்டை இன்னொருத்தர் பேர்ல எழுதி வைக்கும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். இங்க பாரு, இது என் சுய சம்பாத்தியம். என் உழைப்புல சம்பாரிச்ச சொத்து இது. அதை யார் பேருக்கு வேணாலும் எழுதி வைப்பேன். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது.